ஓடி ஓடி சென்றார். என்ன பார்த்ததுமே ஓடி ஓடி சென்றார். பார்த்தா யாருமே ஓடத்தான் செய்வாங்க. சமாளிக்க முடியாது. கண்டம்மா அப்படி என்ன பார்த்ததுமே ஓடி ஓடி சென்றார்ல. ஏன் சாமி ஓடுறீங்க? நில்லுங்க. உங்களை திருமணம் செய்ய வேண்டும் தான் நான் பிறக்க வச்சேன். இந்த நாட்டு மக்களை உற்பத்தி செய்ய வேண்டும். அதனால தான் நான் பிறக்க வச்சேன். ஏன் ஓடுறீங்க அப்படின்னா, சரி பெண்ணே உன்னை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கிறது. உன் நெற்றி கண்ணாடியை சுட்டி எறிகிறது அப்படின்னாரு. சரி நான் பிறந்தது எப்படி தெரியுமா? நான் பிறக்க முன்னே நெற்றி கண்ணோட பிறந்தவன். முக்கண்ணோடு பிறந்தீங்க? ஆமா. எல்லாத்துக்கும் 2 கண்ணு, எனக்கு முக்கண். 3 கண்ணோட நான் பிறந்தவன். அப்படி நெற்றி கண்ணோட நான் பிறந்தேன் பாத்தியா? என் நெற்றி கண்ணானது அவர் பார்த்ததுன்னு சுட்டி எறிகிறதாம். அனலாக வீசுது. உங்ககிட்ட வர முடியாது, திருமணம் செய்ய முடியாது அப்படின்னு அவர் சொன்னாரு. சுவாமி உங்களா திருமணத்தான் செய்ய வேண்டும், நாட்டு மக்களை உற்பத்தி செய்ய வேண்டும், நம்மளால் நாட்டு மக்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்ல, பெண்ணே உன்னை நான் திருமணம் செய்ய வேண்டும் என்றா உன் நெற்றிக்கண் எனக்கு சீதனமாக கொடுக்கணும். உண்மை உண்மை. எப்படி? நெற்றிக்கண்ணு சீதனமாக கொடுக்கணும். உன் நெற்றிக்கண்ணு சீதனமாக கொடுக்கணும் அப்படி சொன்னாரு. இதுதானே நெற்றிக்கண்ணு தானே பேச வேணும் உங்களுக்கு. போனா போயிட்டு போகுது. எனக்கு தேவை ஒரு கணவர் தான் தேவை. கண்டம்மா அப்படி சொல்லும் பொழுது அண்ணவர் திருமணம் செய்ய வேண்டும் நினைச்சு என்ன பண்ண தெரியுமா? என் நெற்றிக்கண்ணை புடுங்கி கொடுத்தா அவருக்கு. நெற்றிக்கண்ணை கொடுத்ததுனால அவருக்கு முக்கன். என் நெற்றி கண்ணை புடுங்கி கொடுத்தனால்தான் அவருக்கு முக்கன். என் கண்ணை புடுங்கி கொடுக்கும் பொழுது என் நெற்றில இருந்து ரத்தமானது கீழே பூமியில ரத்தமா வெள்ளாட ஓடுது. சரி வெள்ளாருக்கு ஓடுது. ஆமா ரத்தமா உதரமா கீழே ஊத்தனா என் ரத்தமா அந்த பூமியில ஊர்ந்தா இந்த பூமி தாங்காது அப்படின்னு நினைச்சு என்ன தெரியுமா பண்ண? அந்த ரத்தத்தை வாரி என் நெத்தியில வச்சேன். நெத்தியில வச்சு அடைச்சேன். கண்ணை புடுங்கி கொடுத்த பாத்தியா? அன்று முதல் அந்த ரத்தத்தை வாரி நான் நெத்தியில வச்சனால்தான் பொம்பளை வைக்கிறாங்க பாத்தியா பொட்டு. பொட்டு நான் வச்ச பொட்டு தான் இன்னைக்கு. இந்த பொட்டு வச்சனாலதான் எனக்கு பொட்டம்னு ஒரு பேர் உண்டு. கண்டமா அப்படி அவர் திருமணம் செஞ்ச பிறகு உங்களுக்கு எத்தனை புத்திர சந்தானம், குழந்தை பாக்கியம்? எத்தனை குழந்தைன்னு கேக்குறியா? சொல்லட்டு மாதிரி சொன்னா தெரியும்.